எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மல்பெரி பட்டுக்கூடு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம கூண்டு பிரிக்காத இந்த மல்பெரி பட்டுக்கூண்டில் பூச்சிங்க பிரிஞ்சு வந்திருக்கு பட்டாம்பூச்சியாக. அதை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி தான் பிரிஞ்சு வரும் கூண்டுலேருந்து. இந்த மாதிரி தான் பிளேடு போட்டு கட் பண்ண மாதிரி ஓட்டை போட்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் இது வந்து அணில் வந்து கட் பண்ணிடுச்சு, 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டுச்சு. அணிலுக்கு வந்து இந்த பட்டுக்கூண்டு சுற்றிட்டு உள்ளே இருக்கிற பூச்சி வந்து சின்னதாகிடும். அதனுடைய தன்மை வந்து மாறிடும், இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால் அணில் விலங்குக்கு வந்து உணவாக எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால தான் அணிலுக்கு நிறைய காய்ச்சி போட்டுது. இந்த பூச்சிங்க வந்து கூண்டு அடிக்காது நினைச்சு பாதி பூச்சிங்க, இந்த பூச்சிங்க வந்து சாகவும் மாட்டேங்குது, அப்படியே உயிரோடு தாங்குது, நல்லா தாங்குது. ஆனால் கூண்டு அடிக்கல, என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா 35 நாள் வயசு ஆகுது. எல்லாம் 22 நாள்லேயே முடிஞ்சிடும் இது கதை. கூண்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னமும் உயிரோடு இருக்குது, சாவாத. ஒன்று அது சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு கூண்டு சுற்றிருக்கு. ஆனால் இது வந்து இப்போ தான் சுற்றிருக்கு. எப்போ 30 நாளுக்கு மேலே சுற்றிருக்கு. இப்படி தான் பட்டாம்பூச்சியாக மாறுறது பூச்சிங்கெல்லாம். இந்த தகவல் பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுங்க. நம்ம போகிற தகவல் இன்னும் நம்ம வாழ்க்கையில் வேலையில் நடக்கிறது மட்டும்தான் போடுறோம். என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளாக நம்மளது பயணம் என்றும் தொடரும்.